ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் நீ பார்த்தீங்கன்னா நூக்கோல் காய் சாம்பார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல். ஏதாவது பேசுங்க, நீ வாட்டுக்கு வச்சுக்கிறேன். என்னைய விட்டு போட்டு சாப்பிட்றாங்க. மாங்காய் சாம்பார் வந்துட்டாரு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாங்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஆட்டி அரைச்சாங்க. பார்த்தீங்களா, நல்லா ஒரு வெட்டு வெட்டிட்டு தான் வந்து. ஆமாம், நம்மளை போட்டு விட்டுருக்காரு. சாப்பிடலாம். இவர் சபரி வந்துட்டாருங்க. இவருவே சாப்பிட மாட்டேனார். நான் தான் வம்படியே போட்டு வச்சு தின்னு சொல்லிக்கிறேன். வாங்க பொரியல். என்ன பொரியல் இது? அவரைக்காய் பொரியலா? நீங்கள் வேறு காய் என்ன சொன்னீங்க? நூக்கோல் காய். இது வந்துங்க டேஸ்ட் இருக்காது, ஆனால் சத்து உடம்புக்கு ரொம்ப. இப்போதான் பார்க்குறேன். அது பீட்ரூட் மாதிரி தாங்க இருக்கும். ஆரோக்கியம்னா இது ரொம்பவே சத்துனா நூல்கோல் இதுங்க. சரி, அவ்வளோ சத்து இந்த காயில் இருக்குது. ஆனால் டேஸ்ட் இருக்காது, முள்ளங்கி மாதிரி தான் இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில காய்கறி அப்படித்தாங்க, டேஸ்ட்டு இருக்காது, ஆனால் அதோட சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னைக்கு காய்கறி வித்தியாசமாக சாம்பாருக்கு வேக வச்சு பருப்புலேயே அதில் தண்ணி எடுத்து ரசம் வச்சுக்கிறான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். வாங்க, எல்லாருமே வாங்க சாப்பிடலாம். ஒரு கமெண்ட் கேட்டுக்கிறாங்க, நான் பிரியாணி சாப்பிட்டது ஒரு தடவை வந்தால் எனக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டு. கண்டிப்பாங்க. சாப்பாடுன்னு எனக்கு தேடி வந்தீங்கன்னா யாருமே ஏமாந்து போக மாட்டேங்க. உங்களுக்கு பிடிச்சத விட சூப்பராக செஞ்சு தருவோம். ஏன்னா ஆமாங்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் என்ன உதவி மட்டும் நான் இப்போ இல்லைங்க, வேலை செய்கிறப்பலேருந்தே சரி, கம்பெனிக்கு போகிறப்ப சாப்பாடு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் போடாமல் அனுப்ப மாட்டேன். சாதாரண நிலைமையில் இருக்கும்போதும் கூட இவர் உதவி செஞ்சுருக்கிறார். இதே இப்போ எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போதும் கூட செஞ்சுருக்கிறாருங்களாம்மா. 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படியே தான். அதான் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் நல்லதாக. ஆமாங்க, சில பேர் தான் இவரை புரிஞ்சுக்காத பேசிகிட்டு இருக்கிறீங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, என்னங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறீங்க, நாங்கள் கூட எல்லாம் பந்தா பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. யதார்த்தம் தான் எங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். அதனால தான் கடவுள் எங்களை வாழ வச்சுட்டு. ஆமாங்க, சரிங்க, அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே நேரமாக எழுந்திரிச்சோன்னா சாப்பிட்ருவேன். எனக்கு எப்பவுமே வந்து சாப்பாடு வயிற்று நம்பிட்டு தான் வருவார். ஆமாங்க, என்னுடைய வயிற்றை வந்து நான் காய போட மாட்டேங்க. அப்புறம் குடல் கேக்கு, இன்னும் எதுவுமே போடாது இருக்கிறேன்னு கேக்கு. அதனால் நான் சாப்பிட்டு வந்துடுவேன். நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க.